அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை எழுப்பினீர். நன்றி ஆண்டவரே. இந்த புதியதொரு வாரத்தின் முதலாவது நாளை காண்பதற்கு என் தேவனுக்கு கிருபை கொடுத்தீர். சென்று போன இரவெல்லாம் உம்முடைய கண்களுக்கு பிரியமான நித்திரையை நாங்கள் பெற்றோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மீண்டும் ஒரு புதிய வாரத்தை முதலாவது நாளின் களிப்பை நாம் பெறுவதற்கு நம்மை தட்டி எழுப்பின தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை இந்த காலை வேளையில் அன்போடு வரவேற்கின்றேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளில் நேற்றைய தினத்தில் யோபுவனுடைய நண்பர் சோப்பார் பேசிய அந்த பேச்சுக்கு பதில் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை யோபுவின் வார்த்தைகளின் மூலமாக நாம் கேட்க இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள்தான் ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். என்னைப் போல பரியாசக்காரனிடத்தில் ஞானமில்லை என்று நீர் சொல்லுவது எந்த விதத்தில் தகும்? உலகத்தில் நீங்கள்தான் ஞானமுள்ளவர்கள், உங்களோட ஞானம் மரித்துவிடும். அதற்கு பின்னால் வருகிறவர்களுக்கு ஞானம் இருக்காது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நான் என்னுடைய சிநேகத்தால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறார். கள்ளருடைய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கொள்ளைக்காரருடைய கூடாரத்தில் செல்வம் இருக்கும். தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபம் உண்டு. அவர்கள் கையில் தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும். இயற்கையின் படைப்புகளை நீ ஆண்டவரை பற்றி கேட்டால் அது உனக்கு சொல்லும். ஆனால் மனிதனிடத்தில் கேட்டால் அவன் தேவனுக்கு விரோதமாக பேசுகிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் என்று யோபு சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் இவையெல்லாம் செய்யும். ஏனென்றால் சகல பிராணிகளுடைய ஜீவனும் சகல மனிதர்களுடைய ஜீவனும் அவர் கையில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். வாயானது எப்படி போஜனத்தை ருசி பார்க்கிறதோ அதை போல என் செவியானது தேவனுடைய வார்த்தைகளை ருசி பார்க்கும் என்று அவர் சொல்லுகிறார். வயது சென்றவர்களிடத்தில் ஞானம் உண்டு, அந்த வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் இதை குறித்து சொல்லும்போது எல்லா வயது சென்றவர்களிடத்திலும் புத்தி இருக்குமா, ஞானம் இருக்குமா, முதியோரெல்லாம் ஞானவான்களா புத்திமான்களா என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஞானி சொல்லுகிறார். அவர் தம்முடைய கையை நீட்டி ஒன்றை இடித்தால் அதை யாரும் கட்ட முடியாது. அவர் மனுஷனை அடைத்தால் அதை யாரும் விடுவிக்க முடியாது.
அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் திறக்கிறதை எந்த ஒரு மனிதனும் பூட்ட முடியாது. அவர் பூட்டுகிறதை எந்த ஒரு மனிதனும் திறக்க முடியாது. எல்லாம் அவருடைய கைக்குள் அடக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். அவரே காயத்தை உண்டாக்குகிறார். அவரே காயத்தை கட்டுகிறார். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். தீங்கையும் உண்டாக்குகிறார், சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிற தேவன். அவர் நன்மை செய்கிற தேவனும் தீமை செய்கிற அனுபவத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் நன்மை யாருக்கு, தீமை யாருக்கு என்பதை அவர் சரியாக செய்வார். நம்மைப் போல நாம் மனித ஞானத்தை கொண்டு தீர்க்கிற தீர்ப்பின்படி அவர் தீர்க்க மாட்டார் என்று யோபு சொல்லுகிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அநேக அடைக்கலங்கள் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். மனித நியமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அனுபவத்திலும் அவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய காலையின் வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கட்டளையிட்டார். இந்த காலையின் வெளிச்சத்திலே தேவனை தேடுகிற பிள்ளைகள் எல்லோருக்கும் அவர் நன்மை செய்க தயை பெருத்திருக்கிறார். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்ட அதே வாக்கியம் அதிகாலையில் அவர்கள் என்னை தேடினாலும் என்னை காண மாட்டார்கள் என்றும் சொல்லுகிறது. அப்படி என்றால் நன்மை செய்வதும் தீமை செய்வதும் யாருக்கு நன்மை செய்ய வேண்டுமோ, யாருக்கு நன்மை செய்யாமல் இருக்க வேண்டுமோ என்பதை ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறார். காலை பொழுதில் தேடுகிற பிள்ளைகளுக்கு நான் காட்சி கொடுப்பேன். ஆனால் அதே சமயத்தில் காலையில் தேடுகிறவர்கள் என்னை காண மாட்டார்கள். அவர்களுடைய பிரயாசம் விருதாவாய் இருக்கும். இதிலிருந்து நாம் என்ன தீர்ப்பை உணர முடிகிறது என்றால், நாம் நன்மை செய்தால் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு மனிதன் காலையில் எழுந்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது எவ்வளவு நன்மை கொடுக்குமா என்பதை யோசித்து பார்ப்போம். வீணான காரியங்களை குறித்து மனதிலே நாம் குழப்பத்தை உருவாக்க வேண்டாம். எல்லா நிலைகளிலும் நம்மை காக்கிறவர் அவர் என்பதை விசுவாசிக்கிற நாம் எது வந்தாலும் அவரே எங்களை காத்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கையிலும் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆலோசனைகளை யோபு சோப்பாருக்கு முன்பாக சொல்லுகிறார். அவர் நியாயம் தீர்க்க வரும்போது மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்தும் அவர் தீர்ப்பு சொல்லுவார். மனிதர் செய்த சகல தீங்குகளை குறித்தும் அவர் அவர்களுக்கு தம் செய்கைகளின் பலனை காண்பிப்பார். எனவே அந்த தீர்ப்பு நாளிலே யாரும் தப்ப முடியாது. மனிதன் தான் செய்த தவற்றை யாரும் காணவில்லை என்று நினைக்கவும் கூடாது. அவர் நாம் செய்த தவறுகளை அவர் கண்டிப்பாக தண்டிப்பார். அதற்கேற்ற பலன் கிடைக்கும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். இந்த நினைவு நம்மை ஏன் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இந்த நினைவின் பலன்
நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு தீமை செய்ய அந்த எண்ணங்கள் நம்மை ஒரு நாளும் உருவாக்காது. நம்முடைய சிந்தைகள் ஆண்டவரை பற்றியே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காலங்கள் தேவ சமூகத்தில் நாம் நன்மை செய்ய மட்டுமே நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். தீமை அவருக்கு விரோதமான ஒன்று. அந்த தீமையில் பிரியப்படுகிற யாவரும் தேவனால் சங்கரிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய முழு பலன்தான். நாம் கர்த்தர் பக்கம் இருந்தால் நற்குணங்களை பெறுவோம். கர்த்தரை விட்டு விலகி இருந்தால் தீங்குணங்களை நாம் பெற்று அதிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். நமக்கு நன்மை செய்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றால் நாம் யாரை பின்பற்றி நடக்க வேண்டும்? தேவனையா அல்லது தேவன் அல்லாதவைகளையா? யோசிப்போம். இந்த உபதேசம் யோபு மிகுந்த பாரத்தோடு தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட அந்த அனுபவத்தில் தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு நற்குணத்தை பெற்று அவர் வரும் வரை அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற நாம் விரும்புகிற பதிலை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால், அன்பு பிள்ளைகளே, நன்மையை பின்பற்றுவோம், தீமையை நம்மை விட்டு அகற்றுவோம். எந்த விதத்திலும், பேச்சிலும், காட்சியிலும், சிந்திப்பதிலும், செவி கொடுப்பதிலும் நமக்குள் தீமை இருக்கக்கூடாது. இது நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிற தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தின் பலனை நாம் பெற்று தேவ பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இணைவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த அதிகாலையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்களுடைய சப்தத்தை உம்முடைய செவிகள் கேட்டு அதற்கேற்ற தக்க பலனை எங்களுக்கு தாரும். ஞானத்தை கேட்டோம், நன்மை செய்யும்படி உணர்வுகளை கேட்டோம், அதை எங்களுக்கு தாரும். நாங்கள் என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளாகவே ஜீவிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாக்கை கேட்டு நாம் விரும்புகிற விருப்பத்தின் வாழ்க்கையை நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல் நாமும் அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.